ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். மே மாதம் 2025 மேஷ ராசிக்கான முழுமையான ஜாதக பலன்கள், கிரக நிலைகள். மே மாதம் 2025 மேஷ ராசிக்காரர்களுக்கு வானியல் ரீதியாக ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைகிறது. பல்வேறு கிரக நிலைகள் உங்கள் ராசியில் உங்கள் வாழ்க்கையில் பல அம்சங்களையும் ஆழமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள் மற்றும் அதன் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு விரிவான ஜாதக பலன்கள் என்னன்றதை இந்த முழு காணொலியில் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள். மே மாதம் 2025 மே மாத தொடக்கத்தில் சூரியன் உங்கள் ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆற்றலையும் அதிகரிக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சிகளை தொடங்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் இது சாதகமான நேரம். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவார். இது உங்கள் பேச்சில் இனிமையையும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 நாட்கள் சஞ்சரிப்பார். மே மாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நிலைமைக்கு ஏற்ப உங்கள் மனநிலை மற்றும் உணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் உங்கள் உணர்வுகள் தீவிரமாக இருக்கலாம். செவ்வாய் கிரகம் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியமும் செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும். இருப்பினும் சில நேரங்களில் அவசர முடிவுகளை எடுக்கும் போக்கு காணப்படலாம். உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு பேணுவது அவசியம். புதன் கிரகம் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நிதி ரீதியான நன்மைகளை தரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். சுக்கிரன் கிரகம் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் காதல் மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பது உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் சில சவால்களை ஏற்படுத்தலாம். கடின உழைப்பின் மூலம் மட்டுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். ராகு மற்றும் கேது கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியின் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தாது. இருப்பினும் மற்ற கிரகங்களின் நிலைக்கு ஏற்ப அவற்றின் தாக்கம் மாறுபடலாம். மேஷராசிக்கான முழுமையான ஜாதக பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சூரியனின் சஞ்சாரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதால் புதிய திட்டங்களை தைரியமாக செயல்படுத்துவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் வணிக ரீதியான ஒப்பந்தங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரத்தில் புடிக்கிய வாடிக்கையாளர்கள், வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. சனி பகவானின் தாக்கம் காரணமாக வேலை சுமை அதிகரிக்கலாம். இருப்பினும் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். மாதத்தின் முற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பினும் குரு பகவானின் சஞ்சாரம் நிதி வரவை அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களோட குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல குடும்பம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உறவாகும். சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவதால் உங்கள் பேச்சில் இனிமை கூடும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் காதல் உறவுகளை வலுப்படுத்தும். புதிய நட்புகள் மலரவும் வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் கையாளுவது மிகவும் அவசியம். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். உடலில் புத்துணர்ச்சி காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதிகப்படியான காரமான மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மன அழுத்தம் குறைக்க யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு உயர்கல்விக்கான முயற்சிகள் சாதகமாக முடியும். பயணங்களை பொறுத்தவரை இந்த மாதம் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன. தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம்.
பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சில பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் அவசர முடிவுகளை எடுப்பதை எப்போதும் தவிர்க்க வேண்டும். உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள். மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக பேச வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாத இறுதியில் நீங்கள் பலவிதமான சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள். உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கான பொதுவான ஆலோசனை என்ன பார்த்தீங்கன்னா, மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான மாதமாக இருக்கும். கிரக நிலைகளின் தாக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக கையாள முடியும். இந்த ஜாதக பலன்கள் பொதுவான கணிப்புகளே. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் தசாபுத்திகள் காலங்களுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடலாம் என்பதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. தனிப்பட்ட மற்றும் துல்லியமான பலன்களை அறிய ஒரு ஜோதிடரை அணுகுவது மிகவும் நல்லது. பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.